நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருக்கிறீங்க கனடாவில்ன்னு சொன்னால் உங்களுக்கான போஸ்ட் தான் இது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பையர், அதாவது கனடா ஹோல் ஓவர் த கனடா, அதாவது நேஷன் வைட் ப்ரோக்ராம் தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் HST ரீபேட். ஸோ இது வரைக்கும் $10,000 தான் ரீபேட் இருக்கிறது ஃபிடரலாக. ஸோ இப்போ அப் டு 50,000 வரைக்கும் ரீபேட் வந்து இருக்கலாம் யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடரல் ப்ரோக்ராம், அதாவது இந்த ப்ரோக்ராம்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் டு 1 மில்லியன் வரைக்கும் ஃபவுண்டேஷன் HST ரீபேட்டும் 1 மில்லியன்லேருந்து 1.5 மில்லியன் வரைக்கும் கண்டினியூஸ் ரீபேட். ஸோ அதாவது மேக்ஸிமம் 1.5 மில்லியன் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ரீபேட் இருந்தால் உங்களுக்கு அப் டு 50,000 HST ரீபேட். இந்த HST GST ரீபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிராண்ட் நியூ ஹோம், அதாவது பிராண்ட் நியூ ஹோம் நீங்கள் பில்டட்ட வேண்டி, இது பிராண்ட் நியூ ஹோமுக்குரியது தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பையராகவும் இருக்க வேணும், பிராண்ட் நியூ ஹோம் நீங்கள் வேண்டுறதா இருக்கணும், அல்லது நீங்கள் சப்ஸ்டான்ஷியலி ரெனோவேஷன் செய்திருக்க வேணும் உங்களோட வீட்டில். அதாவது மேஜரான ஃபுல் ரெனோவேஷன் செய்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து இதில் வந்து எலிஜிபிளாக இருக்கும். அந்த மாதிரியான வீடை நீங்கள் வேண்டுறீங்களா இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டர்கிட்ட வேண்டுற வீடாக இருந்தால், அதாவது 2025 மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்க வேணும், இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு குவாலிஃபைட். ஸோ இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சப்ஸ்டான்ஷியலி ரெனோவேஷன் செய்திருக்க வேணும், அல்லது நீங்களே வந்து ஓனாக ஹவுஸை வந்து பில் பண்ணியிருக்க வேணும் உங்களோட தேவைக்காக. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருக்க வேணும். 4 வருடத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி வீடு வேண்டினவராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 வருஷத்துக்கு உங்களுக்கு வீடு வந்து ஓன் பண்ணி இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்து திரும்பி வேண்டுறீங்கன்றாலும் நீங்கள் வந்து இதில் குவாலிஃபைட். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த HST GST எப்படி ரீபேட்டை வந்து கிளைம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் GST 190, அதாவது நீங்கள் பில்டர்கிட்ட வேண்டினா GST 190 என்ற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி CRIக்கு சப்மிட் பண்ணணும். நீங்கள் உங்களோட அக்கௌண்டன கூடாக இதை செய்யலாம். அப்படி இல்லை நீங்களே ஓனாக பில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாவிக்கப்பட வேண்டிய ஃபார்ம் வந்து GST 191, இதான் நீங்கள் பாவிக்க வேண்டிய ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி நீங்கள் இந்த ரீபேட்டை எடுக்கலாம். ஸோ இதை விட ஃபிடரலி சம் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு இதில் வந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸில் வந்து $4,000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதை விட வந்து உங்களுக்கு ஒன்டேரியோ ரீபேட் வந்து HST GST ரீபேட் 24,000 இருக்குது. அது வந்து இந்த நம்ம சொன்ன ரீபேட்டோட இன்க்ளூட் பண்ணித்தான் இருக்குது இப்போ. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 50,000 வரப்போகுது. ஸோ 50,000 வரைக்கும், அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸ், உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நிறைய விஷயங்கள் இதில் இன்க்ளூடட் இருக்குது. உடனே எல்லாம் வரைக்குமே 50,000 கிடைக்கும் இல்லை, எல்லாம் நிறைய விடயங்கள் இதில் இன்க்ளூட் தங்கி இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் இது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களோட RRSPயிலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹோம் ஃபர்ஸ்ட் டைம் பையராக இருந்தால். அதை விட நீங்கள் டிசபிலிட்டியில் இருந்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலியில் ஒருவர் டிசபிலிட்டியில் இருக்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு RRSP இருக்கட்டு சொன்னால் நீங்களும் அந்த $60,000 நீங்கள் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு உங்களோட வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் டைம், தேர்ட் டைம், எனி டைம் வீடு பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் டிசபிலிட்டியில் இருந்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையருக்கு அந்த 60,000 வந்து பாவிச்சு நீங்கள் வீடு பண்ணுற மாதிரி RRSPயை நீங்கள் இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணி RRSPயை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு இது சம்மந்தமாக குவெஷன் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கதைக்கலாம், அல்லது நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் பையராக என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான டிஸ்கஷன் அல்லது கேள்வி இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ என்னுடைய நம்பர் வந்து 6477038361. ஸோ இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.